புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் சிவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களே, எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, மேடையில உட்கார்ந்திருக்கும் அனைத்து பிரமுகர்களே, இன்று நாம் அரசியல் பேசவில்லை, ஆராய்ச்சியும் பேசவில்லை, ஸ்பீச்சும் எழுதவில்லை, எனக்கு ஸ்பீச் ரைட்டரும் இல்லை. அதனால் இந்த உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். நல்லா தான் இருக்கும். இது என்ன ஷார்ட்ஸோட ஷார்ட்டா இருக்கு? இல்ல நீ ஷார்ட்ஸோட ஸ்டார்ட் இல்ல, அந்த வீடியோ எப்படி தெரியுமா, ஷார்ட்ஸோட ஷார்ட்டா இருக்குது. இவன் கொடுத்தது எப்படி ஏயா கண்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டே இல்லாம எப்படியா பேசுறீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க எல்லாரும். இல்லடா, இப்போ திறமை தான்டா. நம்ம ஷார்ட்ஸ் இப்போ போட்டோம் தெரியுமா, நான் 888 vs பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தோமே, அதுக்கு ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க, என்ன நீங்க மீடியா டெக்க விட்டுட்டீங்க, கிரீன் விட்டுட்டீங்க, அப்புறம் இது யூனிசாக்க விட்டுட்டீங்கன்னா வந்தேன். அதுக்காக போடல ப்ரோ. இது ஆக்சுவலா வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த டீடைல் சொல்றதே கஷ்டமா இருந்தது. இந்த டீடைலே நீ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஃபாஸ்டா சொன்னாதான் சொல்ல முடியும் பேசிக். இதுல கம்பாரிசன் ஒண்ணு நான் ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தா, அது சும்மா டைட்டில்ல போட்டிருக்கோம். கம்பேர் பண்றதா இருந்தா நமக்கு தான் நல்லா தெரியுமே, A15 பயானிக் எப்படி மீதி எல்லாம் தாண்ட முடியும். அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கு A15 பயானிக், மீதி எல்லாம் பழைய ஜெனரேஷன். சும்மாவே பழைய ஜெனரேஷன்ல இருக்கும்போதே A14 பயானிக் டாமினேட் பண்ணோம். இதுல புதுசா வந்திருக்க A15 பயானிக் கூட நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும் CPU GPU? நீ ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம், why A15 Bionics is mass, மரண மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அடிச்சுக்கோ, கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிடும். சோ ஓகே, ஷார்ட்ஸ் வீடியோ நான் போன செஷன்ல வந்து லைவ் வீடியோ பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். சில மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கும் டெக்னிக்கல் லெவல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படி இந்த ஆடியோ இன்டகிரேட் பண்றதுன்னு. பிளஸ் போன தடவை சிவா ஜூம் ஓபன் பண்ணி விட்ட போது நிறைய பேர் எக்கச்சக்க பேர் வந்து ஜாயின் பண்ணி அதை ஒரு கலைபுரம் பண்ணி அதுவும் ஒரு பிரச்சனையாச்சு. அத பத்தி நாங்க கன்சிடர் பண்றோம். ஸ்ட்ரீம்யார்ட்ல பண்ணும்போது அது ஒரு பஞ்சாயத்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இதை பண்ணு அதை பண்ணு இல்லாட்டி இதை பண்ண அதை இப்ப பேசாதீங்கன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. அவங்களுக்கா தெரியணும்னு நினைச்சாலும் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் போது யாருக்குமே அந்த கண்ட்ரோல் வராது. ஆமா, அதனால கஷ்டமா தான் இருந்தது. சோ எப்படி இதை பண்றது அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரம் நாங்க அப்டேட் பண்றோம். எங்களுக்கும் புரியல, நாங்களும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்பதான் நானும் சிவம் பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான கண்டென்ட் நாம எப்படி பண்ணலாம், அதாவது பார்ட் டைமா இருந்தா கூட எப்படி பண்றது, எப்படி ஈஸியா மொபைல்லயே பண்ணி முடிக்கிறது, இதெல்லாம் நாங்க போனரினா தமிழ்லயே கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஏன்னா பேசிக்லி யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் வேணா இந்த கேமரா ஹேண்டில் பண்றது அப்புறம் எடிட்டிங் இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணிருக்கலாம். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் வந்து அவ்வளவு ஒர்த் இல்ல. சோ நம்ம அதனாலதான் வந்து போன்லயே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், போன்லயே வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன டாபிக் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்தது. சரி ஓகே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற சிவா? ஏன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த Edge 20 கூட நான் வந்து நீ கேமரா சாம்பிள் அனுப்புடா அப்படின்னா மொட்டை மாடியில இருந்து வந்து ஒரு டல்லான ஒரு ஸ்டைல்ல அந்த மொட்டை மாடி பக்கத்துல இருக்கிற அந்த டவர் எப்பயும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க அந்த கேமரா சாம்பிள். அப்பப்ப நீ வந்து பக்கத்துல இந்த குரோம்பேட் பக்கத்துல நிறைய அழகான, இன்ஃபேக்ட் சென்னையில வந்து இடமே இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பல்லாவரம் மலை இருக்குது, குரோம்பேட் இருக்குது, அங்க பேக் வாட்டர் இருக்குது, பீச் இருக்குது, நிறைய இருக்கு. ஆனா ரிப்பீட் ஆகுது இல்ல. இப்போ வேற ஏதாவது ஒண்ணுலடா, இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை எதுல பாக்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எல்லா படமும் எடுத்துக்க, ஏன் எல்லா படத்துலயும் ஒரு ஹீரோ இருக்க போறான், ஒரு வில்லன் இருக்கணும். ஒரு வில்லன் இருந்தா ஹீரோக்கு மாஸ் இருக்கும், வில்லனே இல்லைனாலும் ஒரு ஹீரோ இருக்கலாம், அது கதை வந்து மாஸ் ஆயிடும். ஸோ இப்படி இவ்வளவுதான் ரூலு. அப்ப இங்கேயும் அதே கதையாயிடுது. போக போக என்ன ஆயிடுதுன்னா, என்னங்க நீங்க போடுற வீடியோ என்ன இருக்க போகுது, நீங்க எங்கேயாவது சைக்கிள்ல போயிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லையா நடந்து போய்கிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லையா ஏதாவது ஒரு மலையிலேயே எங்கேயாவது காட்டுலயே ஏறிக்கிட்டு இருப்பீங்க. பட் அட்லீஸ்ட் அந்த லொக்கேஷனாவது மாறிச்சுன்னா ரெஃப்ரெஷிங்கா இருக்குமேன்னு பார்த்தா, ப்ராப்ளம் என்னன்னா லொகேஷன் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்படியே இல்லைனாலும் நல்ல லொகேஷன் எல்லாத்தையும் நம்ம மக்கள் பத்தி தான் உனக்கு தெரியுமே, கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா அதை எப்படி கெடுக்க முடியும், அந்த ஃப்ரீடம் எப்படி வந்து திரும்ப புடிங்கிட்டு போனோம். எவன் கொடுத்தானோ அவனே புடிங்கிட்டு ஓடிடுவான், எப்ப அவனுக்கு கொடுக்கவே கூடாதுடா அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப பல்லாவரம் மலை இருக்கு பத்தியா,
அதுலயே டாப் ஃபுல்லா மேல வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு மேல. என்ன மாதிரினா இவங்க போலீஸ்க்காக அவங்க வச்சிருக்காங்க ரிப்பீட்டர்ஸ்லாம், உனக்கு சிக்னல் பூஸ்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லா திரும்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்றதுக்கு. இங்க என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல பேரிகார்ட் போட்டு இதுக்கு மேல யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நிறைய இந்த சைக்கிள் ஓட்டுறவங்க எல்லாரும் அங்க போய் கூட்டமா இருந்துகிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 30 பேர் 40 பேருலாம் போய் இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கீழே வரைக்கும் பேரிகார்டு எங்க இருந்ததோ அங்க இருந்து ஒரு 200 to 250 மீட்டர்ஸ் கீழே கொண்டு வந்து இப்ப பேரிகார்ட் போட்டாங்க. இப்போ அங்க நீ மேல போக போகதான் இன்னும் அழகா இருக்கும். நீ மொத்த ஊரையும் அப்படியே பார்க்கலாம். குரோம்பேட்டு, கீழ்கட்டளை, பல்லாவரம் எல்லா ஏரியாவும் மொத்தமா தெரியும் அப்படியே. ஏன் அங்க இருந்து நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா நல்லா பழகினவங்களா இருந்தா பெருங்குளத்தூர், வண்டலூர் மோகொண்டு நீ கண்டுபிடிக்கலாம். அங்க நின்றுட்டு இருக்கும் போதே அதோ வண்டலூர் மலை தெரியுது அப்படின்ற அளவுக்கு தெரியும். ஆனா இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு போறது வந்து அஃபென்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி. சூப்பர். ஆமா, இப்படிலாம். இன்னொரு ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சிவா, இப்போ ஊர் சைட்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா புரியும். அது சென்னையை விட்டு வெளியே போறது ரொம்ப கஷ்டம். சென்னையை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி உனக்கு கொஞ்சம் ஈஸி, ஓகேவா? சென்னை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா அப்படியே தாம்பரத்துல இருந்து அப்படியே போயிடலாம். பட் இப்போ வந்து வேற இடத்துல இருந்து போனோம் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்காங்க, சிட்டில இருந்து வெளியே போனோம் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு தூரம். உனக்கே இப்போ வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராபிக் வர ஆரம்பிச்சிருச்சு. தாம்பரத்துல இருந்து பெருங்குளத்தூர் அந்த சைடு கிட்டத்தட்ட திருச்சி வரைக்கும் வந்துடும் போல இருக்கு டிராபிக். அதுக்கு கதையே சொல்லலாம் அளவுக்கு. அதுக்கு ஒரு கதையே சொல்லலாம்டா. நான் சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்கு, கேட்கணும்னா சொல்லு, செமையா இருக்கும். ஏன்னா வந்து என்னாச்சுன்னா இப்பல 2014 சரியா, 2014 என்ன பண்றோம்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னொரு பையனோட கல்யாணத்துக்கு போறோம் சரியா. போறதுக்காக எங்க ஏறுறோம்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை தாண்டி போனோம். அப்போ பஸ் ஏறுறோம். அதே டைம் வந்து என்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து April 30, நாளைக்கு May 1. ஸோ அது வேற ஒரு லீவு. அந்த May 1 என்னைக்கு வந்துருச்சுன்னா ஃப்ரைடே. ஸோ அப்போ லாங் வீக்கெண்ட் மாதிரி ஆயிடுச்சா. தாம்பரத்துல ஏறுறோம், நானும் அவனும் பேசிக்கிட்டே இருக்கோம். என்னடா பண்ற, எதரா பண்றான், அப்படி இருக்கடா, இப்படி இருக்கடா, என் லைஃப் எப்படிடா போயிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பஸ் ஏறும்போது மணி 8:45 அந்த மாதிரி இருக்கும்டா சரியா. எக்ஸாக்டா டைம்லாம் ரொம்ப ஞாபகம் இல்லை, பட் அதுக்கப்புறம் உள்ள டைம்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் லாஸ்ட் சீட்ல உட்காந்துருந்தோம். சரி எப்படியும் இங்க இருந்து பெருங்குளத்தூர் தான் போனோம், வேற எதுவும் இல்லை. அங்க போனா தானே பஸ் ஏற முடியும். அதுக்காக நாங்க பேசிட்டே சரி கொஞ்ச நேரம் லைட்டா கண்ணாசருவோம், இவனுங்க டிராபிக்ல எப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் ஆயிடுச்சு. எங்க தாம்பரத்துல இருந்து பெருங்குளத்தூரே போலடா. எப்படி விட்டு வெளியே போறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இதான் ஊர்க்கார பசங்களுக்கு நல்லா தெரியும். ஊர்ல இருந்து டக்குன்னு வெளியே போய் ஒரு ரூரல் பேக்ரவுண்ட் யாருமே போகாத இடம், இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்க்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு சென்னையில. எஸ்பெஷலி நான் இந்த அண்ணா நகர் சைட் எல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து வெளியே போறதுக்கே ஐயோ அந்த டிராபிக் எல்லாம் தாண்டி வெளியே போறதுக்குள்ள நம்ம செப்பா அப்படின்னு இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன். அதாவது ஆக்சசிபிலிட்டி. சிட்டி ரொம்ப பெருசாயிடுச்சு. சிட்டி ரொம்ப பெருசானதுனால அதை விட்டு வெளியவே போக முடியல, அங்கேயே மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக அதை விட்டு ஓடி போற மாதிரி எல்லாம் இருக்கு பாரு. சோ அந்த மாதிரிதான் ஒருத்தர்னா, அந்த மாதிரி ஒரு ரெஃப்யூஜினா, சிட்டில இருந்து ஒரு ஓடி வந்த அகதி. பிளீஸ் என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அது அகதின்னு இல்லடா, நான் பிராங்கா சொல்றேன்னு. என்ன கேட்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கூட சேர்ந்து டிராவல் பண்றதுன்னு வரும்போது எனக்கு ஓகே, பட் உன் அளவுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை. இப்போ எப்படி கேமரா ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசணும் பத்தியா, நீ கேமராவோட ரொம்ப வருஷமா விளையாண்டுட்டு இருக்க மச்சான். நீ வந்து 2011 ஆரம்பிச்ச. நீ 2011 முன்னாடியே கேமராலாம் நோண்டி இருக்க. பட் 2011 இருந்து நீ வீடியோ எடுக்கணுங்கிற இதுல இறங்கிட்ட. வீடியோ எடுக்கணும், கேமரா வச்சு எடுக்கணும்னு. பட் என் கதை எடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி, அதாவது 2001 அப்பயே நான் போன்ல கேமரா யூஸ் பண்ணிருப்பேன். பட் நம்ம வந்து போன்ல கேமரா எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு காமன் பர்சன் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து எடுக்கிற வீடியோவை யாருக்கும் பிரசன்ட் பண்றதுக்காக நான் எடுக்கல, அதனால வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு இருந்தேன். நீ ஆனா எடுத்தது ஒரு ப்ரொஃபஷனல் கேமரால பிரசன்ட் பண்றதுக்காக எடுத்த. சோ அது வந்து அந்த விஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கும் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, ஆடியன்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே. அவங்க எங்கேஜிங்காவே இருந்தா அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருவாங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் மோஸ்டா என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வீடியோக்கு போயிடுவாங்க, இதை க்ளோஸ் பண்ணி மொக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நடக்க வாய்ப்பு இருக்கு.
அப்ப என்ன ஆகுது, அப்படியே அந்த அனுபவம் தான். இப்போ உன் கூட அதே மாதிரி டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும்னா, மொத்தமா இப்ப நம்ம என்னென்ன கிளாத் வச்சுக்கணும், போறதுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம என்னென்ன தேவை, இப்போ ஃபுட்டு கூட பார்த்தோன்னா அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் சாப்பிட்ற நிலைமையில தான் நம்ம இருக்கும். ஏன்னா பழங்கள் கிடைச்சா கூட போதும். இல்லைன்னா சீரியஸா சொல்றேனே, இது கிண்டல் கூட இல்ல, ஒரு தேங்காய் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு முழு தேங்காய், ஆளுக்கு ஒரு தேங்காய் கிடைச்சதுன்னா கூட மாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹை கேலரி தான், கண்டிப்பா. அதை சாப்பிட்டா கூட நம்ம நிம்மதியா இருந்துடலாம், பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கூட வந்து வெள்ளம் இருக்குல்ல, பனை வெள்ளமோ இல்லாட்டி நார்மல் இதுவே கூட ஓகே, கொஞ்சம் துண்டு இருந்ததுன்னா கூட போதும், அதையும் கூட அப்படியே சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது எங்கனாலும் டக்குன்னு கிடைச்சிடும். ஸோ இப்படிலாம் போயிடலாம். பட் இந்த துணி மெயின்டைன் பண்றது, துவைக்கிறது வந்து நம்மளே துவைக்கணும் போது அதுக்கும் வந்து யூஸ்டு வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா மொத்தமா ஒர்க் இருக்கும், எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஒன்னும் இல்லடா, வீடியோ போடுறது பிளஸ் ஆபீஸ் ஒர்க், இந்த இது மேனேஜ் பண்றதுக்கே பார்த்தோன்னா பாடி எல்லாம் பிசு பிசுன்னு இந்த ரூம்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இதுக்கும் வந்து பிளான் பண்ணிக்கணும், நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிச்சு பாடுற. இப்போ நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து இதர் ஃபுட் அப்படின்னு வந்துருச்சுன்னா வீட்டுல செஞ்சு கொடுத்துருவாங்க, கிளீனிங் அப்படின்னு வந்துன்னா வீட்டுல செஞ்சு கொடுத்துருவாங்க, துணி அப்படின்னா வீட்டுல செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்படிதான் இருக்குது நம்ம சிட்டி லைஃப்ல. பட் இங்க வெளியில இந்த டிராவல் பண்ண வரும்போது தான் வந்து தெரியுது எவ்வளவு துணி அக்யூமுலேட் ஆகுது, நம்ம எத்தனை தடவை துவைக்க வேண்டியது இருக்கு. நம்மளையே நாம தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நாம தான் குக் பண்ண வேண்டியது இருக்கு, நாம தான் வந்து ரூமை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு, பெருக்க வேண்டியது இருக்கு, துடைக்க வேண்டியது இருக்கு, எல்லாமே நாம தான் பண்ணணும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு லைஃப் தான். ஒரு என்ன சொல்றது, நொமாடிக்கா இருக்கணும் அப்படின்னா டஃப்பான லைஃப் தான். அதுக்கு வந்து எக்கச்சக்கமா சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா இப்ப நிலைமை ஒரு நல்ல ஒரு அனுபவம்டா, அந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு தேவைன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. ஆனா இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குடா, வீட்டுல இருக்கிறவங்க வந்து நம்மளோட ரொம்ப அட்டாச்சா இருந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, சும்மா எங்கேயாவது 4 நாள் போனாலே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுதுடா. ஆமா, யார சொல்றேன்னா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப், அது வேற கதை. அப்பா அம்மாவே பார்த்தோன்னா உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்து பழகிட்டாங்க, சின்ன வயசுல இருந்து பிரிஞ்சு இருந்ததே இல்லை, அந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டா அது வேற ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நீ இங்க போகாத, அங்க போகாத, அங்க இருக்காத, இங்க இருக்காத. ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து உனக்கு அமையணும். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் புரியணும். இப்போ பரத்தோட அம்மாக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். எப்படின்னா, அவன் இருந்துப்பான், அவன் அதெல்லாம் பழகிட்டான், அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அவன் பார்த்துப்பான். அந்த நம்பிக்கையும் நம்ம மேல வரணும். அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரலன்னு வச்சுக்கேன், பண்ணவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது எல்லாமே வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல்ல நம்ம நிறைய பேர் தவற விட்ட சில விஷயங்கள்லாம் நான் பாக்குறேன். ஏன்னா ஒன்ஸ் சிட்டி லைஃப் ஸ்டைல் வேணாம், நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இது ரொம்ப வருஷம் முன்னாடி, இது ஒரு 2014 அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல அப்படி டிசைட் பண்ணும்போது குக்கிங் கத்துக்கிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. கிளீனிங் கத்துக்கிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. அதுவும் என்ன, சும்மா சாதாரண கிளீனிங் கிடையாது, நூக் அண்ட் கார்னர்ல இருந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் வரும். இன்ஃபேக்ட் உங்க வீட்டுல இருக்கிற குப்பையில தான் யாரு என்ன சாப்பிடுறாங்க, யாரு என்ன பண்றாங்க எல்லாம் தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டுல உங்க அம்மாவோ சரி, இல்ல வீட்டுல நீங்க வந்து வேலைக்கு யாராவது வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு உங்க ஃபுல் ஹிஸ்டரியும் தெரியும். கரெக்டா? கண்டிப்பா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதே தெரியாம ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு சிட்டி லைஃப். சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகவும் முடியாது, ஏன்னா ரொம்ப ஈஸியும் கிடையாது. ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொகுசு வாழ்க்கைய விரும்புறாங்கல்ல. நம்ம அப்படியே சொகுசா இருந்தோம்னா சைட்ல வந்து ஒருத்தர் கிரேப்ஸ் கொடுக்கறதும், சைட்ல ஒருத்தர் தேன் கொடுக்கறதும், அப்படியே ஒரு பில்லோ பின்னாடி வச்சு வைக்கிறதும், இந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கைய ட்ரீம் பண்ணி வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சத்தியமா அதை பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய பேரு இப்ப நான் ரீச் பண்ணி இருக்கிற இடத்துக்கு ரீச் பண்ணவே முடியாது, ஏன்னா டைம் கிடையாது. ஓகேவா? அதே சமயத்துல லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் கிடையாது. நான் என்ன வேணா சாப்பிடுவேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்துல லாங் டேர்ம் ஸ்டேக் வந்து குக்கிங் எல்லாமே ப்ரிப்பேர்டா எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் தெரியல அப்படின்னா ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா இப்ப ஊர் பசங்க எல்லாம் நிறைய பேர் கூட பாக்குறீங்க, இங்க ரூரல் சைட்ல இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த சிட்டி லைஃப் ஸ்டைல் வெர்சஸ் ஈஸியா உங்க ஊர்ல இருந்து வெளியே போயிட்டு டக்குன்னு நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற லைஃப் ஸ்டைல், அதே சமயத்துல இந்த குக்கிங், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இத பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க.
நிறைய பேர் சொன்னாங்கடா பாட்காஸ்டுக்கு சத்தியமா வந்து டாபிக்ஸ் என்ன எடுக்கிறதுனே நமக்கு தெரியல இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்ன டாபிக் சொன்னா பேசுங்க. இல்ல என்ன டாபிக்னாலும் பேசுறதா இருந்தா நிறைய அதாவது டாபிக் இருக்கு. டாபிக்கு பஞ்சம் இல்ல, உண்மையை சொல்லணும். பஞ்சமே கிடையாது. ஆமாமா, கண்டென்ட்க்கு பஞ்சமே கிடையாது. ஆமா, எதனாலும் பேசலாம். அதுல என்ன ஆகுதுன்னா எது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு. அதே மாதிரிதான் என்ன ஆகும்னா வியூவர்ஸ்க்கும் பாக்குறவங்களுக்கும் நம்ம பேசுற டாபிக் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ அதுதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க நம்மளுக்குன்னு ஒதுக்குற டைம், அந்த டைம் வந்து கொஞ்சம் ஒர்த்தா இருந்தா நல்லா இருக்குமே அந்த எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம அவங்க கிட்டயே நிறைய தடவை சஜஷன் கேட்கறது, உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை. கண்டிப்பா. அதனாலதான் நம்ம நிறைய தடவை கேட்கிறோம். மோரோவர் பாப்போம், நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா எதை டெலிவர் பண்ணாலுமே அதை ஜாலியா ஒரு யதார்த்தமா டெலிவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், கொண்டு போவோம். நம்ம 2 பேருமே ரியலாவே இந்த டாபிக் பேசிட்டு தான் இருந்தோம் இல்லையா? ஆமா, நிஜத்திலேயே வந்து இந்த டாபிக் பேசிட்டு தான் இருந்தோம். இந்த பாட்காஸ்டுக்காக இந்த டாபிக் எல்லாம் பேசல. இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், விஷால் நம்ம நியூ மெம்பர் ஒருத்தர் வந்து ஒரு டாபிக் ஒன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஆப்பிள் சாம்சங் எல்லாம் வந்து பேட்டன்ட் வார்ஸ் எல்லாம் நடந்துச்சு, அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு அதை பத்தி பேசுங்க, பேட்டன்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாள் மேபி சண்டே லைவ் செஷன் போடுவோம், ஜாலியா இருக்கும். செஷன்ல ஒரு நாள் ஜாலியா இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கர், அதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசினது தான்டா, ஒரு ஸ்ட்ராங்கர் எனிமி இருந்தா மட்டும்தான் ஒரு ஹீரோ உருவாக முடியும். கண்டிப்பா அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்தது. ஆப்பிள வந்து சாம்சங் திடீர்னு லீட் அடிப்பான், அவன் லீட் அடிச்சவன திரும்ப ஆப்பிள் வந்து சாம்சங் லீட் அடிப்பான். மொத்தம் 2 பேரும் வேகமா வளர்ந்து இப்ப பாரு அவங்க வேற லெவல்ல போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அதாவது ஒரு நல்ல காம்படிஷன் இருந்தாதான் என்ன ஆகும்னா நல்ல டெவலப்மெண்ட் வரும். அப்போ இது என்ன ஆகுது, கண்டிப்பா அது என்ன ஆகுதுன்னா இப்போ 2010னா நமக்கு தான் தெரியுமே, 10, 11 அந்த டைம் பீரியடே வந்து எப்படி இருக்கும்னா நோக்கியா, பிளாக்பெரி இவங்க எல்லாரும் டாமினேட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஆனா ஆப்பிளும் ஆண்ட்ராய்ட்ல வந்து சாம்சங், ஏன்னா ஆண்ட்ராய்ட்ல நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, HTC கூட இருந்தான். ஆனா சாம்சங் கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா ஆங்கிள்லயும் கால் வச்சான். அவன் வந்து எப்படின்னா டிசைன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான், என்னெல்லாம் இருக்கு நீ என்னெல்லாம் சொல்றியோ சொல்லு, என்னென்ன மார்க்கெட்ல என்னென்ன அவைலபிள் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்றான். குச்சமே இல்லாம ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஒருத்தன் தான் ரொம்ப அதிகமா ட்ரை பண்ணான், வேற யாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லவும் முடியல. ஏன் தெரியுமா, HTCயும் அந்த அளவுக்கு பண்ண வந்தான். ஆனா எப்போ பண்ணான்னு பார்த்தா ஏர்லி 2010ல பண்ணவன். லேட்டஸ்ட் 2010லாம் 2015 அந்த டைம்ல எல்லாம் அவன் எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கல. அவன் கிட்டத்தட்ட அப்படியே, ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் தான் சாம்சங் இன்னும் அதிகமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனாலதான் இன்னைக்கு சாம்சங் இந்த லெவல்ல இருக்கான். கண்டிப்பா பாப்போம். சோ அதான் இந்த மாதிரி கண்டென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க இந்த ஒரு என்ன சொல்றது டிராவல் பிளஸ் இந்த சென்னை இந்த மாதிரி கண்டென்ட், இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் ஜாலியா பேசலாம், எல்லாமே பேசலாம் அப்படின்னா நாங்க ரெடி. ஏன்னா எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு பேசுறதுக்கு. விக்கியும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இந்த டிராவல் இந்த மாதிரி விஷயத்துல. அதே சமயத்துல இந்த லைஃப் ஸ்டைல் விஷயத்துலயும் விக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணணும், எதை வாங்கணும், எதை வாங்க கூடாதுன்றது லைஃப் ஸ்டைல் தானே. அத பத்தி இல்லாம நம்ம அவன் வண்டி வாங்குறத பத்தி மட்டுமே நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சா 2020 ஆரம்பிச்சு நம்ம 2031 வரைக்கும் கூட போடலாம், பிரச்சனையே இல்லாம. 100 ஆயிடுச்சு. இப்போதான் விக்கி மெசேஜ் பண்றான், தல இருக்கீங்களா அப்படின்னு. இருக்கட்டா, லைவா சிவாவோட இருக்கு. அதான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு. நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் பத்தி ஒரு எபிசோட் பேசணும், கிரிக்கெட் பத்தி ஒரு எபிசோட் பேசணும், வேணா மூவிஸ் பத்தி பேசலாம், அஸ்வத் கூட்டு வந்தேன்னா மூவிஸ் பத்தி பேசலாம், கண்டிப்பா பேசலாம். நிறைய இருக்கு கண்டென்ட். சோ இந்த மாதிரி இப்போ கோவிட் பாரு, அன்னைக்கு அந்த மீம் வந்து செம ஃபன்னா இருந்தது. ஆனா ரியல் தானே, கபசுர குடிநீர் இப்ப எல்லாரும் மறந்துட்டாங்க. வேக்சின் அதை பத்தி தானே பேசுறாங்க. ஆமாமா, வேக்சின் ஒண்ணு இல்லாதப்ப எல்லாருமே என்ன பண்ணீங்க, சித்த மருந்து, கபசுர குடிநீர், சுக்கு காப்பி கொண்டே இறங்கிட்டீங்க. அந்த டைம்ல வேக்சின் ஒண்ணு வந்துருச்சு, அது சொல்யூஷனா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெகுலர் பிராக்டிஸ் அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தாங்களோ அதை ஒதுக்கிடுறாங்க. எல்லாருக்கும் என்ன திரும்ப தேவைப்படுது, ஷார்ட்டா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். அதை நான் பண்ணனா அதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒரு டெய்லி ரொட்டீன், டெய்லி ஒரு விஷயத்த ரொட்டீனா நான் பண்ணணும். ஐயா அதெல்லாம் என்னால முடியாது, இன்னைக்கு ஒண்ணு குடுக்குறியா முடிஞ்சது, இத்தோட நீ அதை பத்தி பேசக்கூடாது. இந்த ஆங்கிள் தான் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்டா. அதுதான் ப்ராப்ளமே. கரெக்ட். சோ இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல்ன்றோம். கரெக்டா, லைஃப் வந்து எந்த மாதிரி வந்து லீட் பண்றாங்கன்ற அளவுக்கு பேசுற மாதிரி ஒரு, ஏன்னா இப்ப வேற கண்டென்ட் இல்ல. சத்தியமா சொல்றேன்,
இப்ப நம்ம வந்து ரெகுலரா வந்து பேசணும் அப்படின்னா டெக் மட்டும் பேசுறது, அப்படி பிசினஸ் பத்தி மட்டும் பேசுறது அப்படின்றது நமக்கு பர்சனல் கனெக்ட் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்யூனிட்டி தான் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நம்ம வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எப்படி அந்த கனெக்ட் வரும்? இப்ப நான் வந்து பிசினஸ் பத்தி மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னா ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி மட்டும் தான் வரும். டெக் பத்தி மட்டும் தான் பேசுறேன், டெக் கம்யூனிட்டி மட்டும் தான் வரும். அத மாதிரி இல்ல, நம்ம கம்யூனிட்டி அப்படின்றது இப்ப நம்ம பேசுறோம் பத்தியா ஒரு லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய யாரா இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி தான் இல்லையா? நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி தான். சோ எதை பத்தி வேணாலும் பேசலாம். ஒரு டீ கடை மாதிரி, டீ கடையில உட்காந்து அங்கிள்ஸ் எல்லாம் பேசுறாங்கல்ல, நாங்க தான் அந்த டீ கடை அங்கிள்ஸ், வேற யாரும் கிடையாது. ஆமா, மொபைல் பத்தி ஓவரா பேசுறோமா, ஓகே, இன்னும் ஓவரா பேசுறோம் அதை பத்தி. அதை தவிர மீதி கண்டென்ட் எல்லாமும் கண்டிப்பா பார்ப்போம். பட் முக்கியமான விஷயம், எங்களுக்கு டைம் அப்படின்றது ரொம்ப கம்மி. சோ நாங்க ஒரு ஸ்கெடியூல்ல தான் ரன் பண்ணுவோம். அதாவது நாங்க வேற ஒர்க் பண்றோம், அதுக்கு நடுவுல இது பண்றோம். ஸோ அந்த ஸ்கெடியூல்ல ஸ்லோவா எல்லாத்தையும் கொண்டு வர பாக்குறோம். ப்ளீஸ் வெயிட். தேங்க்யூ ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஃபார் பீயிங் அ மெம்பர். அடுத்த எபிசோட்ல வந்து நானும் சிவம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது ஆல்ரெடி சொல்லியாச்சு பேரை, இருந்தாலும் சத்வாஜ் மற்றும் சிவபரணி. இல்லடா, நன்றி, வணக்கம். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? மெம்பரா வந்த எல்லாருக்குமே நம்மள கண்டிப்பா நல்லா தெரியும். யார் இவனுங்க, இவனுங்க என்ன பண்றானுங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நம்மளை பத்தி சரியா தெரியாது. சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்கல ஒரு 60% ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு மேபி நம்மளை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல அது கூட நான் ஆணித்தனமா சொல்ல முடியாது. இப்போ ஓவராலா சப்ஸ்கிரைபர்ஸ் 39Kன்னு வச்சுக்கேன். அந்த 39Kல உறுதியா சொல்றதா இருந்தா 4000 பேருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும்னு சொல்லலாம்டா. அதாவது முன்னாடியே நம்மள பாத்துருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்ததுனால. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலமா எக்கச்சக்க பேர் வராங்க இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அது வழியா வரவங்களுக்கும் வந்து நம்ம வந்து we have to make things clear இல்லையா? நாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாவம் அவங்களும் புதுசா தானே வராங்க, அவங்க இன்டர்நெட்டுக்கே புதுசு இல்லையா? நாம வந்து ரொம்ப நாளா இன்டர்நெட்ல இருக்கோம், பட் அவங்க இன்டர்நெட்டுக்கே புதுசு. ஸோ அவங்களுக்கும் வந்து டெஃபினட்டா நம்ம வந்து தெளிவுபடுத்துவோம். எல்லா டாபிக்ஸ்க்கும் போவோம். நம்ம போனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவன் எல்லா டாபிக்கும் பேசுறான்டா, வெறும் டெக்கு கிடையாது அப்படின்னு நம்ம பேச தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. எனிவே, நன்றி, வணக்கம், பார்ப்போம். பை.